இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கும் எங்கள் உயிரினும் மேலான உத்தம தலைவர் ஐயா டாக்டர் பாரிவேந்தர் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற கட்சியின் தலைவர் ஐயாவின் எண்ணங்களை நிறைவேற்ற அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய கட்சியின் தலைவர் ஐயா டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களே மற்றும் கோவையார் அவர்களே, வழக்கறிஞர் அவர்களே, உயர்மட்ட குழு உறுப்பினர்களே, இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள மாநில, மண்டல, மாவட்ட, ஒன்றிய அனைத்து நிலை பொதுக்குழு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பகலவனுக்கு கீழ் இந்த பரந்த பூமியில் இறையருளும் நன்முயற்சியும் வேந்தரின் ஆசியும் இருக்கும் வரை நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை மனதில் நிறுத்தி எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி, இன்னைக்கு நேரம் இல்லை, ஒரே ஒரு இது 234 தொகுதியிலையும் போட்டியிட விரும்புபவர்கள் இப்பயே பணி செய்ய ஆரம்பிச்சிடணும். ஒன்று கூட்டணினாலும் அதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துருக்கணும். தனியா நிற்கிற சூழ்நிலையா இருந்தாலும், அதாவது எப்படி ஆனாலும் நம்ம ஓரளவு முண்டி பார்த்துடணும். தோக்கிற பட்சத்தில் ஐஜேக்கை விட்டோம்டா நம்ம தோத்தோங்கிறது நினைக்கிற அளவில் உருவாக்கணும். இதுதான் ஒரு முக்கியமான கோரிக்கை. அடுத்ததா நம்முடைய முதல் கோரிக்கையே பார்த்தீங்கன்னா, ஒரு 13 வருஷமா தொடர்ந்து போராடுறது மதுவை ஒழித்து மாநிலம் காப்போம், வருங்கால சமுதாயம் இளைஞர் சமுதாயத்தை காப்போம் என்பதை வலியுறுத்துவதே கடமை. விவசாயத்தில் விஞ்ஞானம், அதாவது இன்னும் சுருக்க போனா மகளிருக்கு சம உரிமை, வேலைவாய்ப்பு இல்ல, இவ்வளோ பிரச்சனைக்கு நடவில்லை. இன்றைக்கு ஆளுகின்ற அரசு, ஆண்ட அரசு ரெண்டுமே நம்மளை என்ன சொல்லி குழப்புறாங்கன்னா, மதத்தை, மொழிய சொல்லி நம்மளை ஒரு லெவலுக்கு மூல செலவு பண்றாங்களோடைய, இன்னைக்கு என்ன தேவையோ அதை அவங்க யாருமே செய்யலை. நாம முன்னெடுப்போம். நம்ம தலைவர் சொல்ற மாதிரி அதாவது நம்ம ஆட்சியில இல்லைனாலும் சரி, நம்முடைய வேலைகள், நம்முடைய கொள்கைகள் எல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்கிற வேலையை நம்முடைய ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் செய்து தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.